பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுத்தந்து இவ்விதமாய் நடக்கணும், நடக்கக்கூடாது என்று எல்லாம் சொல்லுவதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது அறிகிறோம். இதில் 3 முக்கிய காரியத்தினால் அன்பு பிறப்பதாய் சொல்லுகிறார். உலக அன்பு ஒரு நபருடைய குணம், செல்வாக்கு, கடமை மற்றும் பல காரியத்தை சார்ந்து இருக்கும். ஆனால் இதில் சொல்லும் பொழுது முதலாவது சுத்தமான இருதயம் என்று பவுல் சொல்லுகிறார். கரைதிரையற்றவர்களாய் நாம் இருக்கணும், வெளியில் அல்ல, இருதயத்தில். இருதயம் அனைத்து கோபம், வெறுப்பு, பொறாமை எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கும். ஆனால் அதை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். மேற்சொன்ன எதுவும் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதே முக்கியம். ஏன் தெரியுமா? தேவன் யாருக்கு வெளிப்படுவாராம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு. அவர்கள்தான் தேவனையும் தரிசிப்பார்கள். 2வது காரியம் நல் மனசாட்சி என்பதாய் சொல்லுகிறார். தேவன் முதலில் மனிதனை படைத்த போது தம் வார்த்தைக்கும் தம் விதித்த காரியத்துக்கும் உட்பட்டவனாக வாழ்ந்தான். ஆனால் பிசாசு அவனுக்குள் உள்ள நல்லதை எடுத்து அவனை மாற்றினான். ஆனாலும் இப்பொழுது நாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எது சரி எது தவறு என்று அறிந்து தேவனுக்கு பிரியமாய் நம்மை மாற்றி வாழும் பொழுது நம் மனசாட்சிக்கு, அதாவது உள்ளான மனிதன் நல் மனசாட்சியாய் மாறுகிறான். மாயமற்ற விசுவாசம் என்று 3வது காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பார்க்கும் விதமாய் அல்ல நம் விசுவாசம். எப்பொழுதும் வீழ்ச்சியிலும் உயர்விலும் அவரே சார்ந்து இருக்க வேண்டும். இம்மூன்றும் சேர்ந்து அன்பை பிறப்பிக்கும். அந்த அன்பே நமக்கு பிரதானம். தேவன் அண்டையில் நாம் சேருவோம் அன்பை வைத்து. ஆமென், ஆமென்.